பரந்தூர் வந்தடைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய். கொடவூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் மக்களை அவர் சந்திக்க இருக்கிறார். பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு திரு விஜய் சந்திப்பை நடத்தி உரையாட இருக்கிறார். அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக களத்திற்கு வந்திருக்கிறார் திரு விஜய். திரு சாமிநாதன், பொலிட்டிக்கல் கெயின் குறித்து திரு ஐயநாதனிடம் கேட்கிற போது அவர் மாறுபட்டார். அரசியலே மக்களுக்கானது, மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி தான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தங்களுக்கான அரசியல் லாபம் என்பதிலிருந்து விலகிச் சென்று மக்களோடு எப்போதும் நிற்பதில்லை, அதோடு சேர்ந்தே இணைந்தே தான் பயணிக்கிறார்கள். அதுல உங்களுடைய நிலைப்பாடு, கருத்து என்ன? இதுல அரசியல் இல்லை அப்படின்னு நம்ம தவிர்த்திட முடியாது. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பயணத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசியல் பயணத்தோட ஒரு புதிய தொடக்கமா இந்த 2025 இந்த ஆண்டு தான் பிறந்திருக்கு. கடந்த ஆண்டினுடைய இறுதியில கடுமையான விமர்சனங்களும் விஜய் அவர்கள் மேல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு கூண்டு கிளியா இருக்காரு, மக்களை சந்திக்க களத்துக்கு வரல அப்படின்னா எதிர்மறையான விமர்சனங்கள் ரொம்பவே எதிர்கொண்டிருந்தாங்க அந்த கட்சியினர். சோ அப்ப அந்தப்படியான ஒரு தேவை இருக்கக்கூடிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட 910வது நாள் இன்னைக்கு போராட்டம் நடக்குது. அந்த களத்துக்கு இன்னைக்கு முதல் முறையா விஜய் மக்களை சந்திப்பதற்காக தேர்தல் அரசியலுக்குள்ள வந்த பிறகு முதல் முறையா வர்றாரு. இதுக்கு பின்னாடி அவர் 2 காரணங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, நடிகர் விஜய் தன்னிலை உணர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த மாநாட்டிலேயே அவர் பேசுகிற பொழுது என் தலைமையில வரக்கூடிய உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய தொனில ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசினார். ஆனா அவர் எதிர்பார்த்தது போல எந்த பெரிய கட்சிகளுமோ பிரதான கட்சிகளுமோ அவர் கூட யாருமே அவரை நெருங்கி கூட போகாத ஒரு சூழல்ல தான் அரசியல் வேறு, சினிமா துறை வேறு, இதை நான் யார் கூட வேணாலும் நடிக்க தயார்னு நடிகர் விஜய் பேசியிருந்தா ஒரு பெரிய இயக்குனர் பட்டாளமும் ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாளமும் அவர் வீட்டு முன்னாடி போய் நின்றுப்பாங்க. சோ அவருக்கு திரைத்துறைக்கும் அரசியல் களத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இப்ப நல்லாவே உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறது புரியுது. இந்த விஷயத்துல ஒரு மக்கள் சார்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்க முதல்ல நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கருக்கு மேல பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நெல் விவசாயம் பிரதானமா இருக்கக்கூடிய பகுதி, கரும்பு விவசாயம், மக்காச்சோள விவசாயம் இருக்கக்கூடிய பகுதி. அது சாதாரணமா ஒரு கார்பரேஷன் லிமிட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஊராட்சிகளை சேர்க்கிறப்ப அந்த ஊர்ல விவசாய நிலங்கள் இருந்துச்சுன்னா கூட கார்பரேஷன் லிமிட்ல சேர்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல விவசாயம் இருக்கு, அது கிராம ஊராட்சியா இருந்தாதான் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமே ஒரு கிராம ஊராட்சியா இருந்தாதான் இருக்கும்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் விதிமுறை, அரசினுடைய வழிகாட்டி நெறிமுறைகள் அது இருக்கு. ஆனா இங்க ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விவசாய பரப்ப கிட்டத்தட்ட 13 கிராமங்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல நடிகர் விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. இது அவருக்கு உடனடியா பொலிட்டிக்கலா அது ரியாக்ட் ஆகுமானா, விஜயை விட இதுல அதிக நன்மை யாருக்குன்னா அந்த 13 கிராம மக்களுக்கு. ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அங்க போவாங்க, களத்துல போவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. காலையில கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேரலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, சீமான் அவர்கள் தொடங்கி, திருமாவளவன் அவர்கள் தொடங்கி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக கூட பேச்சுவார்த்தை போன அமைச்சர்கள் பல பேருடைய பெயர்கள் அந்த மக்கள் எல்லாம் சொன்னதை பார்த்தேன். ஆனா இது நாள் வரைக்கும் அது அரசியல் களத்துலதான் விவாத புள்ளியா இருந்துச்சு. நடிகர் விஜய் போன்றவர் அங்க போய் களத்துல போய் நிக்கிறதன் மூலமா என்ன நன்மை நடக்கும்னா அந்த மக்களுக்கு நாளைக்கே இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல அந்த மாதிரியான தளங்கள்ல நீங்க 2K கிட்ஸ் நம்ம எல்லாம் பார்க்கப்படக்கூடிய எல்லாருமே அந்த சேவ் அந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு காலச்சூழல் உருவாகலாம். அது உண்மையிலேயே அந்த மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இளைய தலைமுறை மத்தியில தான் ஒரு மிகப்பெரிய மாசு இருக்கு. அந்த இளைய தலைமுறை மக்கள் கிட்ட விவசாயம் பத்தின ஒரு இன்னைக்கு மீண்டும் கூட விஜய் அவர்கள் நினைச்சாருன்னா இன்னைக்கு அவர் என்ன பேச போறோம் நமக்கு தெரியல. ஒருவேளை ரொம்ப அழுத்தமான திருத்தமான கருத்துக்கள் அவர் பேசினார்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இளைஞர்களே கூட இதை கையில எடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மக்களுக்கு நீதி செய்யணும், 13 கிராம மக்களுக்கு நீதி செய்யணும்னு சொல்ற ட்ரெண்டை கூட உருவாக்க முடியும். பட் விஜய் அங்க என்ன பேசுவாருங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. அதனால அதை நம்ம முன்முடிவுக்கு இப்பவே வந்துட முடியாது. திமுக அரசுக்கு இது அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரங்கள்ல எதிர்கட்சிகளுக்கு போராட அனுமதி மறுப்பு அப்படின்றதும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனா தற்போது திரு விஜய்க்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நெருக்கடி வந்தாலும் எதிர்கொள்ளலாம்ன்ற நம்பிக்கையோடு இந்த அனுமதி தரப்பட்டிருக்கா திரு விஜய்க்கு? இல்ல, அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறப்ப ஒருவேளை திமுக அப்படி நினைச்சிருக்கலாம். ஏராளமான கட்டுப்பாடுகள், ஒரு மண்டபத்துக்குள்ள போய் தான் நீங்க நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கிறப்ப அதை மீறி இவங்க ஏதாவது பண்ணலாம், இவங்க நேரடியா போலாம். நேரடியா போகிறப்ப ஏதாவது நான் ஒரு ஊடகவியலான ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில சொல்றேன். இப்ப நம்ம அண்மையில கூட ஒரு அல்லு அர்ஜுன் விவகாரம் பார்த்தோம். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு நடிகர் போகிற பொழுதே ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருது, அங்க ஒரு உயிரிழப்பு ஏற்படுது. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு கோணத்துல நம்ம இதை பார்த்தோம்னா, இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாட்டை நடத்துற பொழுதே கூட அந்த மாநாட்டுக்கு 6 தொண்டர்கள் ஒரு உயிரிழக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்துச்சு. சோ இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, கடுமையான கட்டுப்பாடுகள் போடுறப்ப கட்டுப்பாடுகளை மீறுகிற இடத்துல ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ரியாக்ட் ஆச்சுன்னா அதன் மூலமா பெரிய ஏதாவது ஒரு போக்குவரத்து பாதிப்போ, வேற அரசு சொத்துக்களுக்கு சேதமோ ஏதோ ஏற்படுகிற பொழுது விஜயே ஒரு கட்டத்துல நம்மளாம் இப்படி எல்லாம் போனா இப்படி எல்லாம் ஆயிரம், பேசாம வீட்டுக்குள்ளே இருக்குங்கிற மனநிலைக்கு கூட விஜயை மீண்டும் நகர்த்துறதுக்கான முன்னோடியமா கூட பார்க்கலாம்.
இப்ப அது கட்டுப்பாடுகள் வந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில ஏற்கனவே இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளே சொல்லியிருந்தாங்க. இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட அதனுடைய மாநில செயலாளர் மாநில செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடிகிற நாள்ல சொல்றாரு, எதிர்கட்சிகளுக்கு போராடுறதுக்கு அனுமதி இல்ல, காவல்துறை அப்படி செயல்படுறாங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார். சோ அப்ப கூட்டணிக்குள்ளேயே ஒரு போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படிங்கக்கூடிய விஷயம் பேசு பொருளா இருக்கிற நேரத்துல விஜய போராட அனுமதிக்கல அப்படின்னா அது வந்து அவர் பரந்தூருக்கு போறதை விட கூடுதலா அரசுக்கு மேல அவப்பெயரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட திமுக நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவங்க வந்து சில நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த நிபந்தனை அப்படிங்கிறது வந்து அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி விஜய் வந்திருக்கலாமே, கட்டுப்பாடுகள் எல்லாம் கேட்டா நான் தடையை மீறி போவேன், மக்களை நேரடியா அவங்க ஊர்லதான் சந்திப்பேன்னு சொல்லியிருந்தா கூட அது எதிர்மறையான விளைவுகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொடுத்திருக்கோம். ஒருவேளை அரசியல் காய் நகர்த்தல்கள் தானே அவங்க அப்படி ஏதாவது முயற்சி எடுப்பாங்க, அப்படி அட்டெம்ப்ட் எடுத்தா விஜயனுடைய பேரே இதுல டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு கூட கணக்கு நடந்திருக்கலாம். பட் அதை மீறி இந்த இடத்துல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன கேட்டா பரந்தூர் மக்களுக்கு தான் இதுல வெற்றி கிடைச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் ஒரு 910 நாட்கள்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சமும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பேசு பொருளாவும் இன்னைக்கு பரந்தூர் சப்ஜெக்ட் வந்திருக்கு. சாதாரணமா நான் கடைக்கோடி கன்னியாகுமரியில இருக்கேன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட காலைல நான் பார்க்கும்போது கேக்குறாங்க, என்ன இந்த பரந்தூர்ல என்னென்ன தலைவர் போறாரா, என்னென்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு டீ கடையில இருந்து ஒருத்தர் பேசுறத பார்க்க முடியுது.